أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்படியுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் ஆசை என்ற ஒரு குணம் இருக்கிறது. அந்த ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியாது. ஆசை இல்லாமல் வாழ்க்கை என்பது கிடையாது. ஆனால் சில தத்துவங்கள், சில கொள்கைகள் ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று சொல்கின்ற தத்துவங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஆசையே துன்பத்திற்கு காரணம். தமிழிலே கூட அதை சொல்லி தந்தார்கள். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று சொல்லி தந்தார்கள். நீ கடவுளோட போனால் கூட ஆசையை துறந்துரு, ஆசை இல்லாமல் வாழப்பழகு, ஆசை என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தந்த தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தமிழ் மண்ணிலேயே இருக்கின்றன என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அவர்கள் சொல்லித்தந்ததிலே சில காரண காரியங்கள் இருக்கலாம். ஆசை இருக்கிற மனிதனுடைய ஆசை, இந்த ஆசை தான் அது பேராசையாக மாறி அது போர் வரை, யுத்தம் வரை போய் நிற்கிறது. இன்றைக்கு 75% பெட்ரோலிய பூமியை தன் வசம் வைத்திருக்கின்ற ஒரு காட்டுமிராண்டி இன்னும் எஞ்சி இருக்கின்ற 25% மண்ணையும் தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக யுத்தத்தை நிகழ்த்தி பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. பல கோடி மக்கள் இன்றைக்கு நம்முடைய ஊர் உட்பட பெட்ரோல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த மூர்க்கத்தனம் கொண்டவன் என்ன காரணம்? ஆசைதான் காரணம். ஆசை பேராசையாக மாறி பெட்ரோலுக்காக யுத்தத்தை நிகழ்த்தி அன்றாட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்படுவதற்கு, அன்றாட மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்று நேற்றல்ல, வரலாறு நெடுகிலும் யுத்தங்களுக்கான காரணமாக, போர்களுக்கான காரணமாக ஆசை, பேராசை தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும். அதே சமயம் இஸ்லாம் ஆசைகளுக்கு தடை போடவில்லை, ஆசைக்கு ஒரு எல்லை வகுத்திருக்கிறது. இன்ன இடத்துல இன்ன மாதிரி நீங்கள் ஆசையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. அந்த ஆசைகளை பற்றியெல்லாம் நான் இந்த உரையில பேச வரவில்லை. ஆசையினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு அம்சம் இருக்குது, சுப்ரீம் லெவல் ஒன்று இருக்கிறது. ஆசையினுடைய
சுப்ரீம் லெவல் ஒன்று இருக்கிறது. அந்த உச்சகட்டமான ஆசை எது என்று சொன்னால் படைத்த இறைவன் மீது படைப்புகள் கொள்கின்ற ஆசை. படைத்த அல்லாஹ் மீது அடியார்கள் கொள்ள வேண்டிய அந்த ஆசை இருக்கா இல்லையா? அந்த ஆசை தான் இருக்கின்ற ஆசைகளிலேயே சிறந்த ஆசை என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு கான்செப்டாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுஇல குர்ரத்து ஐனின் ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். படைத்தவனை வணங்கும் போது என் என் கண் குளிர்ச்சி அடைகிறது. கண் குளிர்ச்சினா மனம் குளிர்ச்சி அடைகிறது, மனம் சாந்தம் அடைகிறது. நான் நிலையாக நிற்கிறேன். நான் என்னை படைத்தவனுக்காக நிலையாக நிற்கும் பொழுது, என்னை படைத்தவனுக்காக என்னுடைய டெஸ்கை நான் குனிந்து அவனை ருக்கு செய்யும் பொழுது, என்னை படைத்தவனுக்காக நான் என் நெத்தியை கொண்டு நிலத்தை வீழ்த்தி சஜதா செய்யும் பொழுது நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவன் மீது ஆசை வைக்கிறேன், அவன் மீது பாசம் கொள்கிறேன். அப்பொழுது என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. குர்ரத்து ஐன், என் கண்கள் குளிர்ச்சி அடைகிறது என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். சஹாபாக்கள் புகாரி உட்பட பல நூல்களில் இடம்பெற்ற செய்தி பார்க்குறோம். எப்பொழுதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுவார்கள், பெரும்பாலான நாட்களில், பெரும்பாலான ஃபஜ்ருடைய நாட்களில் சூரத்து யூசுப் ஓதுவார்கள். சூரத்து யூசுஃபை ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். 86வது வசனம், 12வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தை கால இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ் வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், இறைவா என் துக்கத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடமே நான் முறையிட்டு விட்டேன். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் அறிகிறேன் என்று தன் மகன்களுக்கு சொன்னார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்களை நோக்கி சொல்றாரு, என் கவலை என் துக்கம், உச்சகட்டமான துக்கத்தில் இருந்தார், கவலையினுடைய உச்சகட்டத்தில் இருந்தார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். என் கவலை என் துக்கம் எல்லாவற்றையும் என்னை படைத்தவனிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் அறியாத மகன்களை, நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அவன் புறத்திலிருந்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? அதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். கால இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ் வஅலமு மா மினல்லாஹி மா லா தஅலமூன் என்ற வசனம் வரும் பொழுது அழுவார் உமர் யானம், அழுவார், தேம்பி தேம்பி அழுவார். சொல்கிறார்கள், அவருடைய அழுகை சத்தம் கடைசி சஃப் வரை கேட்டது. கடைசி சஃப் வரை உமர் தேம்பி தேம்பி அழுத சத்தம் கேட்டது. அழுகை நிறுத்தி மீண்டும் அந்த விட்ட வசனத்தை ஓதும், திரும்ப அழுவார், திரும்ப நிறுத்துவார், திரும்ப ஓதுவார், திரும்ப அழுவார். இப்படியாக அந்த சூரத்து யூசுஃபுடைய அந்த வசனங்களை ஓதும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்று சொன்னால், அந்த படைத்த இறைவன் மீது கொண்ட ஆசையா இல்லையா? நானும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நானும் என் கவலை துக்கங்களை அவனிடத்தை ஒப்படைத்து விடுகிறேன், அவன் பக்கம் நான் சார்ந்து விடுகிறேன், அவனை நேசிக்கிறேன், அவன் மீது ஆசை கொள்கிறேன் என்ற அந்த உணர்வு அதால் உந்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை, அந்த படைத்தவனுக்காக அழுத அந்த அழுகை பாசத்தின் கண்ணீர், அவர் வடித்த கண்ணீர் இருக்க பாசத்தின் கண்ணீர், படைத்த இறைவன் மீது கொண்ட பாசத்தின் கண்ணீராக நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானுடைய சுவையை பற்றி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவையை பற்றி சொல்றாங்க. 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அறிந்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது ஈமானின் சுவைகளில் ஒன்று. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனை நேசிப்பது, ஒரு மனிதனை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா, ஒரு மனிதனை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நேசிக்கிறேன், அவரை நேசிப்பதை விட கூடுதலாக அல்லாஹ்வை நேசித்தால் தானே இந்த மனிதனை நான் நேசிக்க முடியும். என்னை படைத்தின் மீது நான் ஆசை வைத்தான், அதிகமான ஆசை, எல்லையற்ற ஆசை கொண்டால் தான் இந்த மனிதன் மீது நான் ஆசை கொள்ள முடியுமா, பாசம் கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது ஈமானின் 3 சுவைகளில் ஒரு சுவை. அடுத்து என்ன? வழிகேட்டிலிருந்து அவனை கொண்டு வந்து நேர்வழியை அடைய செய்து மீண்டும் இறை மறுப்பை நோக்கி செல்லாமல் இருப்பதற்கு அதை பற்றி கவலை, அது ஈமானின் சுவை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது சொன்னது அந்த 3ஐயும் சேர்த்து
சுருண்டு செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹத்தா யகுன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. சொன்னாங்க, மற்ற எதையும் விட அல்லாஹும் அவன் தூதரும் ஒருவருக்கு நேசத்துக்குரியதாக ஆகிவிட்டால் ஈமானின் சுவைன்னு சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் விட, மனைவியை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்துக்குரியவர்கள், கணவனை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்துக்குரியவர்கள், பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, எல்லாவற்றையும் விட. இந்த நவீன காலத்தில் சொல்வதாக இருந்தால் நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமே. இந்த பெட்டி கையடக்கத்தில் உள்ள பெட்டி இருக்கா இல்லையா, செல்வன் பெட்டி, இந்த பெட்டியை தான் ரொம்ப நேசிக்கிறோம். அந்த பெட்டியை விட இன்னும் வேற எதுவெல்லாம், காசை விட, பணத்தை விட, லேண்டை விட, தங்கத்தை விட வேறு எதுவெல்லாம் நாம் நேசிக்கின்ற பொருளாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்கின்ற அந்த பண்பு இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற அந்த பண்பு இருக்கா இல்லையா, அது ஈமானின் சுவை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை சொல்லியிருந்தார்கள். ஆன்மீக பண்புகளினுடைய உச்சகட்டமான நிலை என்று சொன்னால், படைத்தவன் மீது நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும், படைத்தவன் மீது நீங்கள் ஆசை வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இதுக்கு ஒரு துஆ வடிவத்திலே ரசூல் இன்னொரு இடத்துல சொல்லித் தராங்க, அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ யுஹிப்ப அமலின் யுகர்ரபு இலா ஹுப்பிக. உன்னை நேசிப்பதையும் உன்னை யார் நேசிப்பார்களோ அவர்களை நேசிப்பதையும், உனது நேசத்தின் மூலம் எந்த காரியம் என்னை நெருக்கி வைக்குமோ அந்த காரியத்தை நான் விரும்புவதையும் உன்னிடம் கேட்கிறேன் இறைவா. உன்னை நேசிப்பது அதை நான் உன்னிடத்து கேட்கிறேன். உன்னை நேசிப்பவர்களை நேசிப்பது அதை நான் கேட்கிறேன். அவர்களை நேசிப்பது, உனது நேசத்தின் மூலம் எந்த காரியம் என்னை நெருக்கி வைக்குமோ அதையும் நான் உன்னிடத்தை கேட்கிறேன் இறைவா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித் தந்த இந்த துஆவை அவரே அறிவிக்கின்ற செய்தியை நாம் புகாரியில திருமதியில் நாம் இதை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சகோதரி, ஆசை என்பது படைத்தவன் மீது உச்சகட்டமாக இருக்கணும். எல்லாவற்றையும் தாண்டி என்னை படைத்த ரப்பு மீது நான் ஆசை கொண்டவனாக இருக்க வேண்டும். இது கான்செப்டாக இஸ்லாம் சொல்லித் தருவது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தை, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை சொல்லித் தருகிறான். நபியை பார்த்து சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்க, குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஆசைப்படுவதாக இருந்தால், நேசிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், நபியாக என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். யஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அவன் பாவங்களை மன்னிக்குவது அதிக வல்லமை உள்ளவன் என்ற செய்தியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் மீது படைத்தவன் மீது ஆசை கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி படைத்தவன் மீது ஆசை கொள்ளுவது என்பது ஒரு மூமினுடைய உச்சகட்டமான நிலையாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்களை நமக்கு சொல்லித் தருகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். மத்தா சாஅத்துன், யார் சொல்லா, மத்தா சாஅத்துன், மறுமை நாள் இப்போது வரும், மறுமை நாள் எப்பொழுது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மறுமை நாளுக்கா நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய்? மறுமை நாள் இப்பொழுது வரும் கேட்கிறா, மறுமை நாளுக்கா நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், கால மா அதது லஹா மின் தஃபீர் ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின் வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலி. ரசூலுல்லாஹ், நான் என் தஃபீர் ஸலாத்தின், நான் அதிகமாக தொழுவலாம் இல்லை, ஃபர்ல் மட்டும் தொழுவேன், அதிகமான தொழுகையின் இடத்தே இல்லை. வலா ஸௌமின், நோம்புல அதிகமாக வைக்கல, ஃபர்லான நோம்பு மட்டும் தான் வைப்பேன், அதிகமாக நோம்பு இல்லை. வலா ஸதகத்தின், ஸதக்காவும் அதிகமாக செய்யலை, ஏதோ கொஞ்சம் செய்வேன். அதிகமான தொழுகை இல்லை, அதிகமான நோன்பு இல்லை, அதிகமான சதக்கா இல்லை, மாறாக நான் என்ன செய்திருக்கிறேன்? வலாக்கின் என்ன செய்திருக்கேன் சொன்னா, உஹிப்புல்லாஹ வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன். படைத்தவனையும் படைத்தவனுடைய தூதரான உங்களையும் நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கால அந்த அஹப்பத, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ இருப்பாய். நேசத்திற்கான பரிசை பாருங்க, அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நேசத்திற்கான பரிசாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ யாரை நேசிக்கிறாயோ, அல்லாஹ் நேசிக்கிறியா, அல்லாஹ் தூதர் நேசிக்கிறியா, அங்க வாணி, அங்க நீ இருப்பாய், உனக்கான பரிசு இருக்கிறது, உனக்காக விருது இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும்.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா வரலாற்று சம்பவமான சூரத் அம்பியா என்ற 21வது அத்தியாயத்தினுடைய 89, 90, 91 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சொல்றான் பாரு, வஸக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தம் வந்த கைருல் வாரிசீன். இறைவா, சக்கரியா என்னை நோக்கி அழைத்தார். சக்கரியா இது நாதா அவரால் துஆ செய்தார். ரப்பஹு தன் ரப்பை நோக்கி அழைத்தார். ரப்பி, இறைவா, லா ததர்னி ஃபர்தன், என்னை தன்னந்தனியாக விட்டு விடாத இறைவா. பிள்ளை இல்லை, வாரிசு இல்லை, என்னை தன்னந்தனியவனாக விட்டு விடாத இறைவா. வந்த கைருல் வாரிசீன், வாரிசுகள் கொடுப்பதில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபஸ்தஜப்னா லஹு வவஹப்னா யஹ்யா. அவருடைய பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்கு யஹ்யா என்ற மகனை நான் கொடுத்தேன். வஅஸ்லஹ்னா ஜௌஜஹு, அவர் மனைவியை நான் தூய்மைப்படுத்தினேன். மென்சஸ்லாம் நின்றதுக்கு எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? மென்சஸ் நின்று 30 வருஷம் 40 வருஷம் ஆனதுக்கப்புறம் பிள்ளை பிறக்குமா? மென்சஸ் நின்று போய், மாதவிலக்கு நின்று போய் பல ஆண்டுகள், ஒரு தலைமுறை காலம் ஆகிவிட்டது. மனைவிக்கு பிள்ளை எப்படி பிறக்கும்? நான் சுகப்படுத்தினேன், நான் அந்த மனைவியை நான் சுத்தப்படுத்தினேன், பிள்ளை பிறக்கின்ற அளவுக்கு வலிமையை கொடுத்தேன். அந்த உடல் அந்த 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 உடல் அமைப்பையை நான் மாற்றமே, அந்த அனாட்டமியை நான் மாற்றி அமைத்தேன். அல்லாஹ் சொல்றான், சாதாரண விஷயம் இல்லை, அப்படி மாற்றி போடுறான் அல்லாஹ் தஆலா. நான் மாற்றி அமைத்தேன், அவருக்கு பிள்ளை பிறக்க செய்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மை செய்வதில் அவர்கள் விரைந்து செல்லக்கூடியவராக இருந்தார்கள். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவி, இந்த குடும்பமே நன்மை செய்வதில் விரைந்து செல்லக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்லிட்டு சொல்றான். வயதுஊனனா ரகபம் வரஹபா, வயதுஊனனா ரகபம் வரஹபா வகானு லனா காஷிஈன். ரகபம் வரஹபா, ஆசையுடனும், படைத்தவன் மீது கொண்ட ஆசையுடனும், படைத்தவன் மீது கொண்ட அச்சத்துடனும் இன்னிடத்தை துவா செய்தார். ஆசை வேணும், முதல்ல படைத்த செஞ்சு தருவான். எனக்கு கூணு விழுந்து போயிடுச்சு, முடியெல்லாம் நிறைத்து போயிடுச்சு, பிள்ளையை கொடுக்கணும், மனைவிக்கு பிள்ளை கொடுக்கின்ற அளவுக்கு இல்லை, வலிமை நிலத்தில் ஸ்ட்ரென்த் இல்லைன்ட்ட. ஆனால் அவன் நினைத்தா தருவான், அவன் மீது ஆசை. என் மனைவிக்கு மனுஷன் விட்டு போச்சு, பிள்ளை பிறக்காது, அந்த பையனா சுருங்கி போயிடும், பிள்ளை பிறப்பதற்கான தகுதி அந்த கர்ப்பப்பைக்கு கிடையாது. ஆனால் அவன் நாடினால் செய்வான் என்று அவன் மீது கொண்ட ஆசை, ஆசை ஆசை உச்சகட்டமான ஆசை. அல்லாஹ் சொல்றான், ரகபன், ஆசை வைத்தார், ஆசை வைத்து கேட்டார். இந்த ஆசை வைத்து கேட்டதுனால நான் அவருக்கு கொடுத்தேன். அவர்கள் உளத்தூய்மையோடு இருந்தார்கள், உளத்தூய்மையோடு இடத்தில் கேட்டார்கள். என் மீது கொண்ட ஆசையின் காரணமாக கேட்டார்கள், என் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக கேட்டார்கள். நன்மை செய்கின்ற காரியங்களிலே முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய எல்லா மைனஸ் பாயிண்ட் புரட்டி போட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு குழந்தையை கொடுத்தான். எனக்கு பிள்ளையத்தா என்று அல்லாஹ்ட்ட அவர் கேட்டார். பிள்ளையை கொடுத்தான், ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான். அதுக்கு பெயரையும் சொன்னான், இந்த பேர் உலகத்தில் வேறு யாருக்கு இல்லைன்னு சொன்னான். அந்த பிள்ளையை நபியாக ஆக்கினா, அந்த பிள்ளைக்கு வேதத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது கேட்கின்ற அந்த கோரிக்கை, வைக்கின்ற அந்த கோரிக்கை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரப்பை நேசித்து, ரப்பை மீது கொண்ட காதலின் காரணமாக, ரப்பை மீது கொண்ட அந்த காதல் ஆசையின் காரணமாக அவனிடத்தில் மனம் உருகி நாம் கேட்கும் பொழுது அவன் நிச்சயமாக எதையும் நமக்கு தருவான். நம்முடைய வாழ்க்கை என்பது ஹாஷீனான முறையில், இஹ்லாஸான முறையில் வாழ்க்கை அமைந்திருந்தால் நிச்சயமாக நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான். நன்மைகள் செய்வதில் விரைந்து செல்லக்கூடிய குடும்பம் தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் உடனே கொடுத்தானா? ரொம்ப காலதாமதம் பண்ணி, ரொம்ப லேட்டு, டூ லேட்டு இல்லையா? அப்போ அதுக்காக நன்மை செஞ்சால் எல்லாருக்கும் உடனே அல்லாஹ் கொடுத்துருவானா? அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் நினைக்கும் போது தான் கொடுப்பான். அவனை நாம் விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும்.
அவனுக்கு எப்பொழுது நம்மீது விருப்பம் வருதோ அப்படி அவன் கொடுப்பான். அது கொடுத்துக்கிட்டான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், உலக வரலாற்றில் எதையுமே யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றாக கொடுப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு நபி பிறப்பான், நபியாக மகன் பிறப்பான் என்று நினைத்தாரா? இல்லை. என் மகனுக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்குவான் என்று நினைத்தாரா? அல்ல அப்படி கேட்டாரா? இல்லை. ஆசைப்பட்டார், பிரபு மீது ஆசைப்பட்டார், பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, நபியாக கொடுத்தார், அவருக்கு வேதத்தை கொடுத்தார். அச்சத்துடனும் ஆவலுடனும் உழைத்துமையுடனும் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய மனிதராக நாம் இருந்து செய்கின்ற காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லித்தரானே, தர்மங்கள் செய்வதற்கு கூட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். தான தர்மங்களே, பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து எல்லா வகையான தர்மங்களையும் நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. அல்லாஹ் சொல்லித் தரான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ, அவன் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக நான் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறேன். எதுக்காக கொடுக்கிறேன்? அவன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக, அவன் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக மிஸ்கீன்களுக்கு நான் கொடுக்கிறேன், யத்தீம்களுக்கு கொடுக்கிறேன், ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கிறேன். மிஸ்கீனம் யத்தீமம் வசீரா, மிஸ்கீன்களுக்கும் யத்தீம்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நான் கொடுக்கின்ற அந்த உதவி என்பது, அந்த பொருளாதாரம் என்பது, உணவு என்பது, வாழ்க்கைக்கான திட்டமிடல், வாழ்க்கைக்கான அந்த ஒத்துழைப்பு என்பது, உதவி எதுக்காக கொடுக்குறேன்? என்னை படைத்தானே அவன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக, அவன் மீது லவ், அதன் காரணமாக, அவன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக நான் கொடுக்கிறேன். இன்னமான் துறைமுகம் வஜிஹல்லாஹ், அவர் வழங்குவதெல்லாம் என்னுடைய முகத்துக்காகத்தான், அவன் அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்கித்தான் அவர் கொடுப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பண்பு ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். உச்சகட்டமான பாசம் படத்தின் மீது வைக்க வேண்டும், உச்சகட்டமான ஆசை படத்தின் மீது வைக்க வேண்டும். அதை ஒரு கான்செப்டாகவே இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகின்ற பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு வசனங்கள், பல்வேறு ஹதீஸ்கள் எதை காட்டுகிறது? உலகத்தில் நம்ம எதையும் நேசிக்கிறோம், எல்லாவற்றையும் விட அத்தனையும் படைத்தான அவனை எப்படி நம்ம நேசிக்கிறது? அவன் மீது நான் எப்படி நேசிப்பது? எப்படி நேசிப்பது? இன்றைக்கு சகோதரர்களே, இந்த அல்லாஹ் மீது கொண்ட அந்த நேசம், ஆசை, பாசம் என்பதை வாழ்வினுடைய கடைசி கட்டம் வரையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருத்துவதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பற்றி செய்தியை அடுத்த உரையில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஹிஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லை என்பது மரணம் தான், இல்லையா? மரணம் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் மரணம்ன்றது தூங்கும்போது வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தூங்கி முழிச்சா தான் ஹயாத்து, முழிக்கலைஞ்சுனா மௌத்து. அவன் அந்த தூங்குகிற நேரத்தில் மரணத்தை எதிர்பார்த்தவனாக ஒரு முஃமின் தூங்க வேண்டும். அந்த தூங்குகிற நேரத்தில் கூட அல்லாஹ் மீது ஆசை கொண்டவனாக தூங்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. பல துவாக்களை ரசூலுல்லாஹ் தூங்கும்போது ஓத வேண்டிய துவாக்களை, பல ஔராதுகளை, பல திக்ருகளை நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. அதில் ஒரு துவாய் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வஹவல்து அம்ரி இலைக்க வல்ஜஅது வஹ்ரி இலைக்க ரகபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக்க ஆமந்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. சொல்லித் தராங்க, யா அல்லாஹ், உனக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன், என் முகத்தை உன் பக்கம் திரும்பி விட்டேன், என் காரியங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய விவகாரங்களில் உன்னை நான் சார்ந்திருக்கிறேன். உன்மீ ரகபத்தன் வ ரஹபா, அந்த வசனம் குர்ஆனில் சொன்ன அந்த வசனம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னோமா இல்லையா? குர்ஆனில் வேறு எங்கேருந்து அந்த வார்த்தை இல்லை. நான் தேடி பார்த்த வகையில் ரகபத்தன் வ ரஹபத்தன் என்ற வார்த்தை இணைந்து வருகின்ற ஒரு இடத்துல குர்ஆனில் இல்லை. அதுக்கு அடுத்த ஹதீஸில் இந்த துஆவில் இருக்கிறது. ரகபத்தன் வ ரஹபத்தன், ஆசையுடனும் அச்சத்துடனும் நான் முன்னெடுத்தில் நான் புகுந்து விட்டேன் இறைவா. நான் தப்பிக்கவோ ஒதுங்கிக் கொள்ளவோ உன்னை தவிர வேறு இடமில்லை இறைவா.
நீ அருளிய வேதத்தின் மீதும் உன் தூதர் மீதும் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இறைவா என்று சொல்லிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆசையுடனும் அச்சத்துடனும் நான் படுக்கிறேன், நான் தூங்க போகிறேன், நான் மூத்தா போக போகிறேன், நான் சப்போஸ் மூத்தா போயிட்டா கூட உன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக தான் நான் மூத்தா போகிறேன், நான் முடித்தா கூட உன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக தான் நான் முடிக்கிறேன் என்ற ஒரு நிலையை உள்ளத்தில் ஏற்படுத்தி நீங்கள் படுங்க தூங்குங்க என்று சொல்லி நமக்கு சொல்லித்தராங்க. ஆக படைத்தவன் மீது கொண்ட நேசம், படைத்தவன் மீது கொண்ட ஆசை, படைத்தவன் மீது கொண்ட காதல் என்பது ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சகட்டமான நிலை. அந்த உச்சகட்டமான நிலையை அடைகின்ற மக்களுக்கு தான் முத்துமாயின்னா சொல்றமா இல்லையா, அல்லாஹ் சொல்றான முத்துமாயின்னா அவருடைய ரூஹ் அல்லாஹ் முத்துமாயின்னாவாக முழுமையடைந்த ஆத்மாவாக அல்லாஹ் கைப்பற்றுவான்னு சொல்கிறானே, அந்த முழுமையடைந்த ஆத்மாவாக அந்த உள்ளம் எப்பொழுது மாறும் என்று சொன்னால் படைத்தவன் மீது ஆசை கொண்டவனாக, படைத்தவன் மீது அச்சம் கொண்டவனாக இருக்கின்ற நிலையில் தான் அந்த மனிதன் முத்துமாயின்னாவாக அவன் வாழ முடியும், மரணிக்க முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவான். எனவே அப்படிப்பட்ட தௌஃபீக்கை, சிறந்த வாழ்க்கையை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆசை கொண்ட மக்களாக, நேசம் கொண்ட மக்களாக, பிரியம் கொண்ட மக்களாக நாம் அனைவரும் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.